அண்ணியே இத சொல்றாங்கன்னு நீங்க யோசிக்கலாம். ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி பூத் கமிட்டி போடுறது ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது. ஆனா இன்னைக்கு தலைவர் சற்று உடல்நல குறைவு ஏற்பட்டு 10 வருஷம் நம்ம வந்து எல்லாருடைய மைண்ட்லயும் நம்ம கேப்டன் 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 மட்டுமே தான் இருந்தார். எப்படியாவது அவரை காப்பாற்றணும்னு போராடணும். 10 வருஷம் நம்ம எந்த ஊருக்குமே நான் வரல, உங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லா நேரம் தலைவர் கூடயே நான் இருந்ததுனாலதான். அதுக்கப்புறம் இப்பதான் எல்லா ஊருக்கும் வந்து உங்களை சந்திச்சுட்டு இருக்கேன். நம்மளுடைய இருண்ட காலம் முடிஞ்சிருச்சு. இனி ஒளிமயமான எதிர்காலம் தான் தேமுதிகவுக்கு. நம்ம தலைவர் எங்கும் போல நம்ம கூட தான் இருக்கிறார். ஒவ்வொரு கிட்டையும் அவர் இருக்கிறார். தெய்வமா இருந்து நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கார். கேப்டன் இந்த கட்சியை மக்களுக்காக ஆரம்பிச்சார். மக்கள் புரிஞ்சுக்கல, விட்டுட்டாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாரும் தலைவரை நினைச்சு கண்ணீர் வடிக்கிறார். இவ்வளோ ஒரு நல்ல மனிதரை நாம கோட்டை விட்டுட்டோம்னு. ஆனாலும் உங்களுக்கு நான் சொல்றேன், தலைவர் எங்கும் போல கருடராக நம்மை சுற்றி 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 வந்து நம்ம நாட்டையும் நம் மக்களையும் பாதுகாத்து தான் இருக்கார். இன்றைக்கும் சின்ன கவுண்டராக தலைவர் அவர்களை இன்னைக்கு கொண்டாடாதவங்க தமிழ்நாடுல, இந்தியா இல்ல உலகம் எல்லாம் கொண்டாடுறாங்க. அதே மாதிரி ஒரு தவசியாக இங்க வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு உதாரணமா தலைவர் வாழ்ந்தார். வானத்தை போல படத்தின் மேல ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்ன்றத நம்ம கேப்டன் சொன்னார்.